ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐகோ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,930 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,997. ஹை எவ்வளோ தூரம் போச்சு பார்த்திங்கன்னா 26,009. லோ பார்த்திங்கன்னா 25,899. கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 25,953 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ 25,953 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் என்னென்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்தது 26,000 கிளியர் கட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 26,120 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்பயுமே சொல்கிறது தான், நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்கோமோ ஒரு சிங்கிள் லைனில் போயிட்டு அதே மாதிரி இறங்கும். அதனால் பிரேக் ஆனோடனே பையோ செல்லோ எதுவும் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி கேப் அப் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,997 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 26,000 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் ஆகி போச்சுன்னா 26,900 லெவல் வரைக்கும் போச்சு. நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஒன்னாக கொடுத்துருந்தது 26,000 தான் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கேருந்து கீழே இறங்கினது தான். அங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு மூமெண்ட் கொடுத்தது. ஸோ அந்த மூமெண்ட்டில் ஏதாவது ட்ரேட் எடுத்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லையா, இன்றைக்கி மார்க்கெட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சைட்வேலேயே தான் போய் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பெருசாக மூமெண்ட்டில் 30 பாயிண்ட் மேலே ஏறதும் 40 பாயிண்ட் கீழே இறங்கணும். அந்த 900லேருந்து 920 இந்த 50 பாயிண்ட் ரேஞ்சிலே தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணவங்களுக்கு தெரியும், மார்க்கெட் வந்து அந்த மார்னிங் மூமெண்ட்டை தவிர்த்து ஆஃப்டர் 12 o'clockலேருந்து ஒரு சைட்வே மூமெண்ட் தான். அதே தான் பார்த்திங்கன்னா ஒரு 3:15 வரைக்கும் வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் ஏழியராக சொன்னது தான் இதுதான். 26,000 லேண்ட்மார்க்கை பிரேக் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் ஃபர்தர் மூமெண்ட்டை நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு இந்த சைட்வே மூமெண்ட்டே தான் இனி வரும் 2 நாட்களுக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/2/26. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேணாம். நேற்று என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோமோ அதே நம்ம வந்து நாளைய மார்க்கெட்டுக்கும் ஆக்ட் பண்ணோம். ஏன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக்கே ஆகலை. அந்த 26,009 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இறங்க தான் ஆரம்பிச்சிது. ஸோ 26,000 வந்து நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 26,120 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த 26,000 வந்து இந்த இடம் வந்து இங்கே பிரேக் ஆகி இங்கேருந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு 120 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான. ஸோ அதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்களுக்கும் அந்த லெவல் சொன்னோன்னா பிரேக் ஆனோன்னா பையோ செல்லோ ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ எது இருந்தாலும் அந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் அந்த லெவலில் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பையோ செல்லோ பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் 25,800 சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் 900 பிரேக் ஆகாதனால நாளைய மார்க்கெட்டுக்கு 25,900 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,800 இந்த லெவல் இது வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 25,900 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 25,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த 26,000 வந்து உங்களுக்கு கிளியர் கட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணான 25,900 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது எக்ஸாக்டாக இன் பிட்வீனில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 2 லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள்
எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.